இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரத்திலும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியங்களை பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். யோவான் 8:56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். நிறைய கவனிகள். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண ஆசையாயிருந்தான். ஒருவேளை பொதுவாக கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது அவருடைய வருகை நாட்கள், அவருடைய ரகசியமான வருகை நாட்களை குறித்து என்று சொல்லி பல அனுபவங்களை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு என்ன ஒரு அனுபவத்தை கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் என்றால், என்னுடைய கர்த்தருடைய நாளை காண அவன் ஆவலாக இருக்கிறான், ஆசையாக இருக்கிறான் என்றால் கர்த்தருடைய பிரசன்னத்தை காண்பதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவர் தம்மை வெளிப்படுத்துவதை அறிவதற்கு அவன் ஆவலோடு காத்திருந்தான். யார் ஒருவர் கர்த்தர் தன்னோடு பேச வேண்டும் என்று, அவருடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று, அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப வேண்டும் என்று காத்திருக்கிறோமோ, அவருடைய வாழ்க்கையிலே நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான அற்புத காரியங்கள் நடக்கும். காரணம், அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய மூணு அறிவுக்கு எட்டாத காரியங்களை, கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்கிற தேவன். அப்படியானால் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு அனுபவமும், எப்போ அவருடைய சத்தம் கேட்கலாம், எப்பொழுது அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் செயல்படுகிற வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதை குறித்து தானே இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாளை காண ஆசையாயிருந்தான். அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை, தேவன் தன்னோடு பேசுகிறதை அவன் எதிர்பார்த்து அவளோடு இருந்த ஒரு மனிதன் ஆபிரகாம் என்பதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 3 அனுபவங்களை வேகமாய் நாம் வாசித்து சிந்திக்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். தரிசனமான ஆண்டவர் தான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவர் சொல்லுவதே நாம் அதில் பார்க்குறோம். இதே காரியத்தை லூக்கா எடுத்து எழுதும்போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? போ என்று அனுப்புகிறவர் மட்டுமல்ல, வா என்று சொல்லி நமக்கு முன்பாக அழைத்து செல்கிறவராகவும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிற, அவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டு செயல்படுகிற பிள்ளைகளுக்கு வா என்கிற அழைப்பும் இருக்கிறது, போ என்கிற அனுபவமும் இருக்கிறது. இந்த 2 காலத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றுகிறார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் பார்க்குறோம். 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுகிறதையும் நாம் அதில் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே அவனும் புறப்பட்டு போனான். நான் காண்பிக்க தேசம் எங்கே காமிச்சிருக்கிறார், எங்கே போகிறோம் அது கூட தெரியாது. அதை எபிரேயரில் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, தான் போகுமிடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படின்னு. அறியாமல்னா தெரியாமல் பைத்தியக்காரன் போனான் அப்படி இல்லை. தான் போகிற இடம் என்ன என்பதை அறியாமல் இருந்தால் முன்னே போகிறார். அவர் கூட்டிக் கொண்டு போகிறார். என்னை முன்னே அனுப்பி என் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார், அதனால் நம்ம போவோம் என்கிற அந்த ஒரு சிந்தையோடு, அந்த ஒரு நிச்சயத்தோடு ஓடுகிற ஒரு ஓட்டத்தை தான் இந்த அனுபவம் காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அனுபவம். கர்த்தர் நம்மோடு கூட வருகிறதை, கர்த்தர் நம்மோடு கூட இணைந்திருக்கிறதை, இசைந்திருக்கிறதை அறிந்து செயல்படுகிற ஒரு அனுபவம். அதனால் தான் தான் போகுமிடம் என்னதென்று அறியாமல் என்றால் கேள்வி கேட்காமல், எங்கே போன ஆண்டவரே, எங்கே காட்டுற ஆண்டவரே, எங்கே திருமண ஆண்டவரே, எதுவுமே சொல்ல போய்கொண்டே இருக்கிறார். காரணம், கர்த்தர் முன்ன போகிறவராக பின்னே வருகிறவராக அவர் இருக்கிறார். 2வது 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் விதமாய் வாசிக்கிறோம். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடம் வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கு எல்லாம் சுற்றிப்பார் என்று சொல்லி
இந்த தேசத்தை, இந்த தேசத்தை, இந்த பகுதியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி, நீ எதுவரைக்கும் நடந்து திரிகிறாயோ இதெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி 4 திசையும் கர்த்தர் காண்பிக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். கவனத்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த அனுபவத்தில் நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பூமியுடைய தூள் அளக்க முடியுமா? எடுக்க முடியுமா? எண்ண முடியுமா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு உன் கண் காணாத, உன்னால் மூளை அறிவிலின் யோசிக்க முடியாத அனுபவத்துக்கு உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான நன்மையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் அதில் முக்கியமான காரியம் என்ன? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாத தடையாக இருக்கிற காரியத்தை அகற்றணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பேசுவதற்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவதற்கு எது தடையாக இருக்கிறதோ, யார் தடையாக இருக்கிறார்களோ அதை அகற்றிடணும், அவங்கள விலக்கிடணும். அதுக்கு பிறகு தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அது பிரதானமான முக்கியமான ஒரு அனுபவம் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நாமும் இந்த வசனத்தை அனுபவத்தில் பின்னால் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பார்த்தீங்களா? பூமியின் தூளை போல் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தன்னோடு வருகிற, தன் முன் செல்லுகிற அனுபவத்தை அவன் கண்டபோது ஒரு பலிபீடத்தை கட்டி அதில் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதித்தான், தொழுது கொண்டான் என்பதை தான் அந்த தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். அதை தான் அவன் காண்பதற்கு, ஏனென்றால் பலிபீடம் கட்டி செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை சுதந்திரிப்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வருகிறார் என்பது அவனுடைய வாழ்க்கையின் அனுபவம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21 நோவா பலி செலுத்தின பொழுது சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்படியானால் பலி செலுத்துகிற அனுபவத்தில் கர்த்தர் வருவார் என்பது அவனுடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் நம்ம அதில் வாசிக்கிறோம். அதே போல் 3வது ஒரு அனுபவம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தரிசனமாகிறார். அவருடைய பிரசன்னம் வருகிறது, அவருடைய கிருபை வருகிறது, அவருடைய அசைபாடுதலை உணர்கிறான். உடனே சத்தம் கேட்கிறது. கர்த்தர் பேசுகிறார். என்ன சத்தம் கேட்கிறது? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய செயல், எல்லா விஷயத்திலும் நீ உத்தமனாயிரு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை எதிர்பார்க்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்பொழுது உடன்படிக்கை பண்ணுகிறார்? நீ உன்னை உத்தமனாய் பாதுகாத்து கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும், எனக்கும் ஆசீர்வாதம் வேணும், எனக்கும் கர்த்தருடைய நன்மை வேணும், நானும் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. நல்ல காரியம், கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் என்னுடைய பிரசன்னத்தை அனுப்ப வேண்டுமானால், என் வார்த்தை அனுப்ப வேண்டுமானால், உன்னோடு பேச வேண்டுமானால் நீ உத்தமனாக இருக்க வேண்டும். அதுதான் இல்லை சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த வருஷத்தில் நான் வாசிக்கிறோம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்பாக உத்தமனாக இரு என்று சொல்கிறார். அந்த உத்தமம், தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் யார் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். ஆவியானோர் செயலாற்றுவதை நீங்கள் உணர்வீர்கள், உணர முடியும். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில், உன்னை மிகவும் அதிகமாய் பலக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஜாதிகள் வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க என்று சொல்லலாம் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அறிய வேண்டிய முக்கியமான காரியம், இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின்படி சந்ததி இல்லாத நிலைமைகள். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்படுது. உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஜாதிகளை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியெல்லாம் கர்த்தர் அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எப்பொழுது இது நடக்கும்? தேவனுக்கு முன்பாக அவர் எதிர்பார்க்கிற உத்தமமான ஒரு அனுபவத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான். 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் கொடுப்பேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளில் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற
சொல்லப்படுகிற சூழ்நிலையில் இந்த சாராய் குறித்து வேதத்தில் இருக்கிற ஒரு அழுத்தமான அனுபவம் என்னவென்றால் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள். பிள்ளை பாக்கியம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாமல் இருந்தாள். ஆனால் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார், அவள் மூலம் நான் அவளை ஜாதிகளுக்கு தாயாக்குவேன், அவள் சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள். இது எப்படி? அதுதான் தேவனுடைய மகத்துவம். அப்படிப்பட்ட ஒரு நாளை காண்பதற்கு தான், வார்த்தையை கேட்பதற்கு தான் இவன் ஆயத்தமாக இருந்தான் என்பதை தான் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை கூட யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்களும் இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆசீர்வாத குறைவோடு கூட இருக்கலாம், ஏதோ ஒரு நன்மை குறைவோடு கூட இருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மை குறைவு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாத குறைவுகள்? ஏன் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகள்? ஒருவேளை கற்பத்தின் கனி இல்லாத வாழ்க்கை, நல்ல வருமானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, திருமணம் ஆகாத வாழ்க்கை, இப்படிப்பட்ட பல எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற உத்தமமான வாழ்க்கை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் சாராய் குற்றம் வாசிக்கிறோம், அவள் மலடியாக இருந்தால், பிள்ளை பாக்கியம் பெற்றுக்கொள்க தகுதி இல்லாதவளாக இருந்தாள் என்பதை வேதமே சொல்கிறது. ஆனால் அவளை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்கிறார், அவளுடைய வம்சத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், ஜாதிகள் தோன்றுவார்கள், பூமியின் தூளை போல பெருகுவார்கள். அப்போ கர்த்தர் என்ன பொய் சொல்கிறாரா? இல்லையே. அவர் சொல்கிற வார்த்தை உண்மையின் வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்பதற்கு தான் இந்த ஆபிரகாம் ஆவலாக இருந்தான், ஆசையாக இருந்தான் என்பதை நம்மளே பார்க்கிறோம். கடைசியாக 22வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 22வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறார், உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ நான் காண்பிக்கிற மலையில் கொண்டு போய் அவனை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நாம் அதில் பார்க்கிறோம். அவனை நீ எனக்காக தகன பலியாக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நல்லா யோசித்து பாருங்கள், 75 வயதிலே ஆண்டவர் அந்த வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது கிட்டத்தட்ட 99 வயது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி அதை சம்மதிக்க முடியும்? இந்த பலி செலுத்து, இந்த ஈசாக்கை பலி செலுத்த சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட அவனுக்கு வயசு 25 வருஷம் வளர்த்து ஆதரித்த ஒரு பையனை நீ போய் பலி செலுத்தினா எப்படி? அது எப்படி அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. ஆனால் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எந்த ஒரு கேள்வியும் கேட்கலை, எந்த ஒரு வார்த்தையும் எதிர் வார்த்தையும் பேசலை. ஆனால் அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவனால் இப்படி செய்ய முடிஞ்சது? இத்தனை வருஷம் காத்திருந்து இவ்வளவு பிரயாசத்தோடு பெற்றுக்கொண்ட அந்த மகனை பலி செலுத்துவதுக்கு இப்போ சொல்லுகிறாரே, உடனே சரின்னு சொல்லி இவன் போகலான்னு சொல்லி புறப்படுறானே, எப்படி அவனால் போக முடியுது? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும்போது, நல்ல கவனிங்க, அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும்போது உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனுக்கு பிள்ளை இல்லாதிருந்த போது சொன்னாராம், உனக்கும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாராம். அப்போ இந்த வார்த்தையெல்லாம் அவன் கவனிக்கிறான். ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுத்துருக்கிறார், உன் சந்ததியை நான் இப்படி ஆசீர்விப்பேன், கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல, பூமியின் தூளை போல ஆசீர்விப்பேன்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சம்பவம் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்பதை அந்த உறுதியில் தான் அவன் பலி செலுத்த புறப்பட்டு போகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இது நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாளை காண ஆசையாக இருந்தான். எப்படி தன்னுடைய மகனை துணை இஸ்லாம் பலி செலுத்த முடியும்? ஏற்கனவே நம்ம வாசித்தோம் ஆதியாகமம் 8:21 நோவா பலி செலுத்தும் பொழுது சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அப்படியானால் பலி செலுத்த நம்ம போகும்போது அதை வாசனை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் வருவார். அப்போ மகனை பலி செலுத்த போகிறோமே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை விட சுகந்த வாசனை முகர வருகிற கர்த்தரை பார்க்கலாமே, அந்த எண்ணம் தான் அவனுக்கு மேலே இருக்குது. பார்த்தீங்களா? மகனை பலி செலுத்த போகிறோங்கிறத விட வாசனை முகர வருகிற கர்த்தரை சந்திக்கலாம் என்கிற அந்த சிந்தை அவனுக்கு பெரிதாக இருந்தபடினால அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாளை காண என்றால் அந்த பிரசன்னத்தை காண அவன் ஆசையாக இருந்தபடியினால் அந்த 25 வயசுலையும் அந்த பையனை பலி செலுத்துவதற்கு அவனுடைய மனதில் இடம் இருப்பதை நாம் அதில் பார்க்கிறோம். எபிரேயர் 11:8 வாசிக்கிறோம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில்
12-13 வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ஆட்டுக்கடாவை காண்பித்து ஈசாக்குக்கு பதில் பலி செலுத்தப்படுகிற அனுபவத்தை நம்மளே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆபிரகாம் கர்த்தருடைய நாளை காண ஆசையாக இருந்தான். கர்த்தருடைய நாள் என்பது வருகை நாள் என்கிறது ஒரு அனுபவம்னாலும் அது மட்டுமல்ல, ஆண்டுடைய பிரசன்னத்தை காண்பதற்கு, அவருடைய சத்தம் கேட்பதற்கு, அவர் தன்னோடு பேசுவதை எதிர்பார்த்து ஆவலாக இருக்கிறான். அதுதான் எந்தெந்த அனுபவத்தில் கர்த்தர் அவனோடு பேசினார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். அதே காரியம் அப்போஸ்தலரில் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியெல்லாம் கர்த்தர் முன்னாலேயும் போகிறார், பின்னாலே வருகிறார் என்பதுதான் அதனுடைய அற்புதம். அது மட்டுமல்ல, 13-14 வாசிக்கும் போது லோத்து பிரிஞ்ச பிறகு கர்த்தர் பேசுகிறார். ஆவியானுடைய பிரசன்னமும் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கணும். ஆனால் நீங்களாம் சேர்த்துட்டு லோத்து இருக்கக்கூடாது. அகற்ற வேண்டிய காரியம் அகற்றணும், விளக்க வேண்டிய காரியம் விளக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் தரிசனமாகி நீ எனக்கு முன்னாடி உத்தமனாக இரு, வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், வார்த்தையில் உண்மை இருக்கணும், ஜீவியத்தில் உண்மை இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய அந்த பிரசன்னம் நமக்கு கிடைக்கும். ஈசாக்க பலியிடு என்பது அவன் சந்தோஷமாக கொண்டு வரான். காரணம், பலி செலுத்த போகிறோங்கிறத விட கர்த்தரை காண்போங்கிறது தான் அவனுக்கு பெருசு. இன்றைக்கி நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம்? நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே நின்று துதிக்கிறோம். இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமேன்னு நிற்பதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து கர்த்தருடைய பிரசன்னத்தை காண ஆவலாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.